இவரோட காதலி சுபாஷினிக்கு அடி உதறி கிடச்சிருக்கு. அவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கே போய் நேராகவே அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியாயிருக்கு. இதுக்கான வீடியோவும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் சுர்ஜித் அவர்கள் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பரபரப்பே கிளப்பியிருக்காரு. அதையும் என்னன்னு முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுர்ஜித்தோட சகோதரனை ஏன் கைது பண்ணாங்க, அதையும் தாண்டி சுர்ஜித்துக்கு வந்த ஃபோன் கால்ஸ் 1 மந்த்தாக லாஸ்ட் 1 மந்த்தாக யார் கூட பேசியிருக்காரு, யார் கூட சாட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ள எல்லா டேட்டாவும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இவருக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா சுர்ஜித் அவர்கள் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டாரு. ஆனால் சுர்ஜித்தோட அப்பா சரவணன் அவர் எஸ்ஐயாக இருந்திருக்காரு. இதில் அவருக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையும் போயிட்டுருக்கு. அந்த என்ன அப்படின்னா அவங்க அப்பா இப்போ எஸ்ஐயாக இல்லை, பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க. அதாவது சரவணன் அவர்கள் பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க. சுர்ஜித்தோட அம்மா அவர்கள், அதாவது சுபாஷினி அம்மா அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணவேணிங்கிறவங்க, அவங்களையும் எஸ்ஐ பதவியில் இருந்தவங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர்ட்டையும் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரவணன்கிறவர்ட்டையும் கிருஷ்ணவேணி அம்மா 2 பேர்ட்டையுமே விசாரணை போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அவங்க சுபாஷினிங்கிறவங்க நானும் கவினும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அந்த ஃப்ரெண்டு போக போக காதலாக மாறிடுச்சு அப்படி அவங்களையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கவின்கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த மெசேஜ் சாட்ஸு என்னென்ன பேசினாங்க, என்னென்ன ஆடியோ மெசேஜ், அவங்க ஒரு சில மெசேஜ்லாம் டெலீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே லாஸ்ட் 1 மந்த்துக்கு உள்ளது சுபாஷினி கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் சுர்ஜித் அவரை கொலை பண்ணார் இல்லையா கவினை, அது எப்படி திடீர்னு எல்லாமே பண்ணார், அந்த இடத்துல எப்படி திடீர்னு அருவாள், மிளகா பொடி எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கவினை எந்த மாதிரி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சுர்ஜித்தை அந்த கேடிசி நகரில் தானே கொலை பண்ணார், அந்த ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர் பண்ணதை தத்ரூபமாக செஞ்சு காமிக்க சொல்லியிருக்காங்க போலீஸ் சைட்லேருந்து. சுர்ஜித் அந்த மாதிரி நடிச்சு காட்ட சொல்லும்போது அவரும் தத்ரூபா நடிச்சு காமிச்சிருக்காரு. அண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவர் கவின் முன்னாடியே இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறாரு அப்படின்னு நாளே சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே பக்கத்தில் அவங்க வீடும் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரி அருவாளால் வெட்டி மிளகாத்தூள் கண்ணில் தூவி விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதை போலீஸ் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு எப்படி உனக்கு திடீர்னு அருவாளும் அந்த மிளகாப்பொடியும் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு சுர்ஜித்துங்கிறவர். இப்படி இவங்க இந்த கவினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு சுர்ஜித்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அது, அங்கே கூட்டிகிட்டு ஏன் எங்கள் அக்கா பின்னாடி இப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே போடா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் நார்மலாக தான் பேசுகிறான்ட்டு கவினும் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ தான் இவர் ஆத்திரமடைஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் ஒரு ஜேசிபி